அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுராஜில் 963 FEங்க STR மாடலு, சிஆர்டி மாடல்லைங்க. இது இன்லைன் பம்பு, சிஆர்டிக்கு முன்னாடி வந்த மாடலுங்க. 2 வீல் டிரைவ் டிராக்டரோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வாழை பார்த்தீங்கன்னா தேன் வாழைங்க. நல்ல ஈல்டு வந்த வாழை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் ஃபஸ்ட்டு கீருங்க. 450 மீட்டர் போகுங்க. ஆர்பிஎம்னு பார்த்தா 1700 ஆர்பிஎம் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிடிஓவில் 540 ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொட்டாவேட்டர்னு பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோ ரொட்டாவேட்டருங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய மேஸ்ட்ரோ கம்பெனியோட ரொட்டாவேட்டருங்க. 42 பிளேடு பனானா ஸ்பெஷல் மாடலுங்க. அந்த ரொட்டாவேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறேங்க. பிளாஞ்சு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு பிளாஞ்சுங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா மேஸ்ட்ரோவில் தண்டருங்கிற சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டர் வருதுங்க. ரொட்டாவேட்டர் பிளாஞ்சு பார்த்தீங்கன்னா இது சத்திமேன் டைப்பில் வருதுங்க. சி டைப் கத்தி போட்டிருக்கிறாங்க. 42 பிளேடுங்க. பனானா ஸ்பெஷலு. எக்ஸ்ட்ரா கம்பி வரும் உங்களுக்கு ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா சி டைப் கத்தி 8mm பிளேடு வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளேயரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், ரொட்டாவேட்டரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இது கூப்பிட்டு கேளுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ரொட்டாவேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சேம் பார்த்தீங்கன்னா சத்திமானில் டஸ்கர் டைப்பில் இந்த ரொட்டாவேட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. வாழை பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு வந்த வாழைங்க. தேன் வாழையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வாழையை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கத்தி பார்த்தீங்கன்னா சி டைப் கத்தி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ராடு பார்த்தீங்கன்னா 4 ராடு கொடுத்துருப்பாங்க. டூ வீல் டிரைவ் டிராக்டரில் இருக்கிற கொஞ்சம் ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை வந்து வேரோட பேர்ந்துழுகிறப்போ அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகுதுங்க. டூ வீல் டிரைவில் நிறைய பேர் வந்து டிராக்டர் டயரை ஏர் ப்ரெஷரை கம்மி பண்ணி தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குதுங்க. ட்ராக்ஷன் பவர் வந்து நல்லா கிடைக்குது. இப்போ மேக்ஸிமம் யாரும் டூ வீல் டிரைவ் வந்து எடுக்கிறது இல்லைங்க. 4 வீல் டிரைவ் 4 வீல் மூவிங் போய்க்கிறது வாழை உழவு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்க. வாழையில் சிக்கிட்டு உங்களுக்கு அந்த ரிஸ்கெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. சுராஜில் 815 அடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா சுராஜில் 963ங்க. நல்ல ரீச் கொடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஆர்டியில் நல்லா போயிட்டுருக்குதுங்க. சுராஜில் 969மே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா போயிட்டுருக்குதுங்க. 60 HP டிராக்டரே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக தெரியுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து ஹைட்டாக கொடுத்துக்கிறாங்க. உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்குதுங்க டிராக்டரில். ஃபினிஷிங் பாருங்கள் இந்த அளவுக்கு வருதுங்க.
ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா 860 கிலோ வருதுங்க. 13 இன்ச்சு ஃப்ளாஞ்சு. சத்திமான் டைப்பில் வந்து கத்தி கிட்ட வருங்க. அப்புறம் சத்திமான் பிளேடுங்க, அதாவது ப்ளஸ் டைப்பு, ஜேஎம்பி டைப்பில் ப்ளஸ் டைப்பில் பிளேடு வருங்க. சி டைப் பிளேடு போட்டு யூஸ் பண்ணுறாங்க பிளேடை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் சாஃப்ட் வச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கை செட்டு மாட்டிக்கிற கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட்டுங்க. பின்னாடி டோரில் வெயிட் அதிகம் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளாஞ்சோட வெயிட் வந்து அதிகங்க. இதில் வெயிட் அதிகம் பண்ணி பார்த்தீங்கன்னா 860 கிலோ பண்ணிக்கிறாங்க வெயிட்டை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வாழை விட்டது ஜம்முன்னு ஓடுதுங்க. சுராஜில் அந்த 963க்கு இன்னுமே நிறைய பேர் ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரொட்டாவேட்டர் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சுராஜில் 963 நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் வருது, எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.